குணா இப்போ எங்கே போய் கேமரா ஒன்றும் கிளாரிட்டி இல்லை ப்ரோ. குணா எங்கே போகிறேன் குணாப்பா? என்னமாம்மா கோவா டூரில் இப்போ நைட் வேறையா அடுத்தது நைட்? இப்போ நைட் எங்கே போகிறோம்? நைட் ட்ரிப்பு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லேப்டாப் பிரச்சனையாக இருக்குது, சரி பண்ண போயிட்டு இருக்கோம். அதை ஒரு சான்ஸாக எடுத்துகிட்டு நைட்டு. ஓகே ஓகே. ஸோ அப்போ நைட்டை வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், துபாயை வந்து சிட்டியை கவர் பண்ண போகிறோம். நைட் சிட்டி டூர். நைட் சிட்டி டூர். ஓகே ஓகே. ஸோ இதில் என்னென்ன கவர் ஆகும் கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம நண்பர்களுக்கு தெரிய வரும். நைட்டு சிட்டி டூர். மாமா நீங்கள் சீட் பெல்ட் போடுறது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி அப்படி வச்சிடலாம். ஓகே. நைட் சிட்டி டூர். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்? எந்த இடத்துல நிற்கிறோம்? இப்போ ரசிடியா மெட்ரோ ஸ்டேஷன் ஜங்ஷனில் சிக்னல் நின்றுட்டுருக்கோம். சிக்னல் நின்றுட்டுருக்கீங்க. சிக்னல் ஓப்பன் ஆனா ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட். டேஷ்போர்டு தெரியக்கூடாது. அந்த ஸ்ட்ரைட்டாக தெரியுதுல்ல, அதுதான் வந்து ராயல் விங்ஸ். ராயல் விங்ஸ் ஷேக்குங்கெல்லாம் வந்து இறங்கி போகக்கூடிய இடம் அது. இப்போ அடுத்தது டெர்மினல் 3 வழியாக நம்ம வந்து சிட்டியை தாண்ட போகிறோம். நீங்கள் அப்படியே ரைட்டில் பார்க்கலாம். ஃப்ளைட்டில் நிற்கிறது நிற்கும். கிட்டத்தட்ட வந்து அது ஏர்போர்ட்னே சொல்ல முடியாது, அது தள்ளி வில்லேஜ், ஏர்போர்ட் வில்லேஜ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இது வந்து ஃப்ளைட்டு ஏர்போர்ட்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்டு. நைட் வியூ ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் நேரம் மணி 12 போகுது. இதை பற்றி சிறப்பு என்னன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்தாலும் துபாய் ஏர்போர்ட் கவர் பண்ண முடியாது, அவ்வளோ பெருசு இருக்கும். நடந்து கால் வலிச்சிடும். கால் தான் வலிக்கிட்டு. எவ்வளோ தூரமாமா இந்த ஏர்போர்ட் நீளம்? ஐயோ, இது வந்து ஒன் சைடு 20 கிலோமீட்டரு, இந்த சைடு 20. பாருங்க, 20 கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் சரௌண்டிங். அப்பா இப்போ இருக்கிறது டெர்மினல் 3 அதான் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. டெர்மினல் 3 நம்ம ஊரில் சிங்கிள் ஏர்போர்ட் கூட இவ்வளோ பெருசாக இருக்காது. பாருங்க, ஃப்ளைட் எல்லாம் பிஸி ஆகிட்டு. இப்போ ஃப்ளைட் பிஸி ஆகிட்டு. அது வந்து ஒரு டெர்மினல் தான். இன்னும் அடுத்தது இன்னும் நிறைய இருக்கு. அந்த சைடு டெர்மினல் இருக்கு, அதுக்கு கார்கோ வில்லேஜ்னு ஒரு டெர்மினல் இருக்கு. அப்புறம் டெர்மினல் 2, அப்புறம் 1, 3 எல்லாம் ஒரே காம்பவுண்ட்ல வந்து 3 டெர்மினல் இருக்குது. ஆமா. பாருங்க, நல்லா பாருங்க. ஓகே. இப்போ நைட் சிட்டி டூர். நைட் ட்ரிப் சிட்டி டூர். நைட் ட்ரிப் துபாயில் பார்த்தீங்கன்னா காலையில் தான் வந்துட்டு ஆளுங்க நடமாட்டாங்க கம்மி. ஆனால் நைட்டு அப்படியே ஆப்போசிட் ஊர் கோவா மாதிரி தான் இந்த ஊரும். ஃபுல்லாக ஓடிட்டு இருக்காங்க ஆளுங்க. ஆமாம், நைட்டு தான் இந்த ஊரே கலகலக்கும். ஸ்லோலி விடா. இவர் தம்பி ரேசர். என்ன ரேசர்? இந்த ஊர் ரேசர். நம்ம ஊரில் வந்து ஸ்லோவாக தான் ஓட்டுவார், காரே தொட மாட்டார். இந்த ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா பரப்பாரு தான் அந்த மாதிரி. முன்னாடி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவி பார்த்தாரு மாமா. இப்போ டெர்மினல் 1 ஏர்போர்ட்டை நம்ம கிராஸ் பண்ணுறோம். அதுக்குள்ள வந்துட்டு பாருங்க, இந்த டெர்மினல் 3லேருந்து டெர்மினல் 1 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆகுது. தப்பு ரோட் ஸ்பீட் விட்டு மீறக்கூடாது. நாங்கள் ரோட் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 100ல் போயிட்டு இருக்கோம். 100ல் வந்து 3 நிமிஷம் வந்து நாங்கள் வந்து கவர் பண்ணுறோன்னா இப்போ எவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டாக இருந்திருக்கும். சிட்டி டூர் இன் நைட். சிட்டி டூர். நம்ம ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்டை கவர் பண்ணிடலாமாப்பா? பெருசாக இருக்குது. ஏர்போர்ட்டெல்லாம் கவர் ஆக முடியாது, எவ்வளோ பெருசு. இது மாதிரி இன்னும் போயிட்டு தான் இருக்குது. டெர்மினல் முடியவே இல்லை, அவ்வளோ பெருசாக இருக்குது. வண்டி 120 கிலோமீட்டரில் போய் முடியல. ஆமாம், பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் போயிட்டு தான் இருக்கும், சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ நாங்கள் கீழே இறங்குறோம். மேபி டெர்மினலில் வந்துட்டு தெரியாமல் போய் திருப்பி மறைஞ்சு வரலாம். இது அடுத்து கார்கோ வில்லேஜ். இது வந்து தனியாலாம் இல்லை, அதுவும் அட்டாச் ஆகிருக்கு. ஏர்போர்ட்டோட அட்டாச் ஆகிருக்கு. நாங்கள் கீழே போகிறோம், அது காமிக்க முடியாது. ஏர்போர்ட் 20 கிலோமீட்டர், நீங்கள் 2-3 கிலோமீட்டர்லேயே கிராஸ் பண்ணியாச்சு. 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ், 2-3 கிலோமீட்டர்லேங்க நம்ம கவர் பண்ணோம். ரன்வே எங்கே இருக்குது, எங்கே எண்ட் ஆகுது யாருக்கும் தெரியாது. யாரும் ஒன்றுமே தெரியாது. கடல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ மெயின் சிட்டியில் வந்துட்டு இருக்கோம். மெயின் சிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் சிட்டி.
துபாயில் ரொம்ப பழமையாக கேரிஃபோர் இருக்குல்ல சிட்டி சென்டர், அது பக்கத்தில் வந்தாச்சு. இந்த பில்டிங்கில் தான் பழைய கார்லாம் வச்சுருக்காங்க, கார் ஷோ பில்டிங். எந்த பில்டிங்குமா? இந்த பில்டிங் இந்த ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கு. அது உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட காரு, பழைய காரு. நம்ம அலோடா? அலோடு. அதுக்கு டிக்கெட் இருக்குங்களா? டிக்கெட் இல்லை, ஃப்ரீ. ஃப்ரீ. அப்போ ஓகே. ஒரு ஃப்ளோர்லேயும் ரொம்ப பழசு, என்ன 100 வருஷம் 150 வருஷம் எல்லா காரும் அங்கே வச்சுருக்காங்க, பழைய கார்லாம். ஓகே ஓகே. இப்போ அடுத்த டிராஃபிக் சிக்னலில் மாட்டியாச்சு. அதான் சிட்டி டூரில் வந்தாலும் இதுதான். இது வந்து ஸ்டார்டிங் தான், போக போக தெரியும். நமக்கு லக் இருந்ததுன்னா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வழியாக போவோம், ஏன்னா 10 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். டைம்பா. இந்த ஏரியா பேர் என்னங்கம்மா? இதான் வந்து சிட்டி சென்டர் உள்ள ஏரியா. இது டேரா துபாய். டேரா துபாய். டேரா துபாயினுடைய எண்டு இது, அங்கே கடல் வரைக்கும் போகுது டேரா துபாய். இது பார்க்க ரிகா மாதிரி இருக்கு. ரிகா தானா? இல்லை இல்லை, அல்ரிகா வந்து வேற இடத்துல. ஓகே. பார்க்கும்போதெல்லாம் ஹோட்டல்ஸு அப்பார்ட்மெண்ட்டு இப்படி தான் இருக்குங்க சிட்டிக்குள்ள. ரைட் சைடில் மால் இருக்கு. என்ன இது? என்னது? ஃபுல்மேன் சிட்டி ரெசிடென்சி. சிட்டி சென்டருடைய ரெசிடென்ஸ். ஓகே, முடிந்து. அப்போ 8 நிமிஷத்தில் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதான் மெயின் சிட்டி டேரா. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது, டெவலப்பிங். இது என்னமாமா 2018 வரும்போது என்ன சொன்னாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. ஆனால் 21 ஆச்சு, இன்னும் எங்கே பார்த்தாலும் பில்டிங்கே அனுப்பிட்டு இருக்கு. 20ல் வந்து லாக்டவுன் வந்து இல்லை, அதனால் எல்லாம் பெண்டிங் ஆகிட்டு. ஓகே ஓகே. வருது ஃப்ளோட்டிங் பிரிட்ஜி. கடலில் மிதந்துகிட்டே இருக்கு, மேலே வண்டியெல்லாம் போயிட்டே இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் மேலே போகிறோம். அப்படியே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. அங்கே பாருங்க ஸ்கைக்கு ஆப்போசிட்ல நிறைய இருக்கு. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். இது கடல் ஆறு, கீழே கடல்லேருந்து பிரிஞ்சு வர ஆறு. இந்த பிரிட்ஜ் வந்து மிதக்குது தண்ணியில். தண்ணி ஏற ஏற மேலே போயிடும், தண்ணி குறைஞ்ச கீழே வந்துடும். அப்படியா? ரைட்டில் துபாயோட கோர்ட்டு. அதுதான் பேர் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். பார்த்தா தெரியவே தெரியாது, நார்மல் ரோடில் போகிற மாதிரி தான் இருக்குது. துபாய் கோர்ட். இது துபாய் கோர்ட்டா? புதுசாக டெவலப்பிங் வந்துருக்குது. இது துபாய் கோர்ட்னா சொல்லுவாங்க. பார்க்க பாருங்க, பேலஸ் மாதிரி. இல்லை இது ஓடி மால் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இது கட்டினது ரைட் சைடில். ரைட்டில் பேன் பண்ணுங்க. ரைட்டில் பேன் பண்ண டிஜிட்டலோட பயங்கர லைட்டிங்காக இருக்கு. அதுதான் ஓல்டு கோர்ட். ஓல்டு கோர்ட்டு, புது கோர்ட்டு பாருங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரெடிஷ்னலாக இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாடர்னாகவும் பண்ணியிருப்பாங்க. பப்ளிக் ப்ராஸ்டியூஷன். ஆமாம், கவர்மெண்ட் ஆஃப் துபாய். அதுக்கப்புறம் பில்டிங்கு. ஓ, அதுக்கப்புறம் கோர்ட் வருதா? இது பழசு, அது புதுசு எக்ஸ்பென்ஷன் கோர்ட் அது. ஓகே ஓகே. இந்த சைடில் வந்து ராஷித் ஹாஸ்பிட்டல். ரொம்ப பழையான ஹாஸ்பிட்டல். Bridge. துபாய் இப்போ சிட்டியோட ஓல்டு பிளேஸ்க்கு போறோம் இல்லையா மாமா? கரெக்ட் தானே? இது ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி இது. ஆமா, பர்துபாய், டேரா துபாய், துபாய் 3 ஹார்ட் ஆஃப் சிட்டி இருக்குல்ல, அதில் இது ஒரு பார்ட் இது. ஓகே. இங்க இந்த பர்துபாய்ல மியூசியம் இருக்குன்னு சொல்றாங்களா? மியூசியம் இருக்கு. அதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். துபாயினுடைய ஓல்டு, இவங்க அரபிகள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய லைஃப்பை பற்றி இருக்குது. ஓகே.
அவங்களோட வீடு அம்சமெல்லாம் இருக்குங்களா? வீடு அம்சம் இது, அவங்க தொழில், அதை பற்றி அது நேச்சுரலாக பார்க்குற மாதிரி ஒரு 3D அம்சத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. சரி சரி. ஸோ இது வந்து எப்போ பார்க்கலாம், எப்போ கரெக்டான டைம் சொல்லுங்க, நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ மூலமாக. டெய்லி 10 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணலாங்க. அடுத்த டிராஃபிக் ஆகிட்டு, அதாவது சிட்டியில் வந்தாலே அடுத்த டிராஃபிக் ஆகிடும். சிக்னல் டிராஃபிக் இல்லை, டிராஃபிக் இல்லாத ஊர் எந்த பேருக்கு டிராஃபிக் சீன் ஆகிட்டு. இது அங்கே உள்ள எல்லா எம்பசி இருக்குது. இப்போ இங்கே பார்க்குறது வந்து சவுதி எம்பசி. சவுதி எம்பசி அது முடிஞ்சோன்னா அது பேக்கில் இந்தியன் எம்பசி, ஈரான் எம்பசி, எல்லா எம்பசியும் இதில் இருக்குது. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது மிரர்லெஸ் M50. ஸோ எங்கள்கிட்ட லென்ஸ் சின்ன லென்ஸ்னால இது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பண்ணுவோம், பாருங்க. சிட்டி டூர், சிட்டி டூர், நைட்டு சிட்டி டூர், சிட்டி டூரா? ஓகே. ஸோ கொஞ்சம் சொல்லுங்க மாமா துபாய் பற்றி இன்னும் கொஞ்சம். இதான் நைட்டு நம்ம ஊரில் நைட்டு யாரும் அதிகம் வெளியே போக மாட்டாங்க. இங்கே நைட்டு ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருப்பாங்க ஆளு. இந்த துபாய்க்கு எப்பப்பெல்லாம் கரெக்டாக விசிட் பண்ணலாம் நம்ம, அது கொஞ்சம் சொல்லுங்க மாமா. அது விசிட் பண்ணுறதுன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும். மார்ச் வரைக்கும். ஏன் இந்த 6 மாதம் மட்டும்? நல்ல கிளைமேட்டு. ஓகே. கிளைமேட்னா எப்படி, எந்த மாதிரி? கிளைமேட்னா மிதமான சூடு, வெப்பம். 27, 28 செல்சியஸ் உண்டாகும். குளிராக இருக்குமா நைட்டில்? குளிர் வந்து ஜனவரி டு பிப்ரவரி. ஓகே. ஜனவரி டு பிப்ரவரி அப்போ தான் குளிர் ஆகும். அப்போ வந்து 15, 10, 8, 7 இப்படி வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போது இந்த டூருக்கு வரவங்களாம் இந்த அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும், மார்ச்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணலாம் எந்த மந்த் வேணாலும். கிளைமேட் நல்லா இருக்குது. ஓகே. அதை கனெக்ட் பண்ணி தான் நான் எவ்வளோ 2020 வச்சுருக்கேன். ஓ ரைட்டு. மாமா இப்போ இங்கே வந்துட்டு டூர்லாம் வராங்க கரெக்டுங்களா? அவங்க எங்கே ஸ்டே பண்ணுறது பெட்டராக இருக்கும், அது கொஞ்சம் சொல்லிட்டீங்க. இன்னும் அவங்கள வந்து அது வந்து பேக்கேஜ் ஹோட்டலில் பொறுத்து பேக்கேஜ் 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் அப்படின்றதுல அவங்க பேக்கேஜ். ஓகே. 5 டேஸ் அப்புறம் 15 டேஸ் அப்படின்னு பேக்கேஜ். ஓகே. ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து மேனுவலாக பண்ணுறது பெஸ்ட்டா இல்லாட்டி பேக்கேஜாக போகிறது பெஸ்ட்டா? பேக்கேஜ் வர்றது தான் ஈஸி. பேக்கேஜ் வர்றது ஏன்னா சாப்பாடு, ரூமு எல்லாமே அதிலே இன்க்ளூட் ஆகிடுதுல்ல. ஓகே. அவங்க சுற்றி பார்க்குறது வந்து அந்த கைடு, ஹோட்டல் கைடே வந்துடுவாங்க. துபாய் எங்கே பார்த்தாலும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்குள்ளார துபாயினுடைய டெவலப்பிங்கு, அப்புறம் அதனுடைய இதெல்லாம் இருக்குல்ல, அடையாள சின்னங்கள். இப்போ புர்ஜ் கலிஃபா போய் பீச்சு எல்லாமே இருக்குல்ல, எல்லாமே அது ஹோட்டல்காரங்க வந்தாங்கன்னா அவங்க கைட் பண்ணிவிடுவாங்க. சரி. நம்ம எடுத்துகிட்டு தனித்தனியாக வந்தோன்னா செலவு செய்ய முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 300 கிராம்ஸு நார்மல் ரெண்ட், ஒரு நாளைக்கு 300 கிராம்ஸ்னால் நம்ம ஊருக்கு எவ்வளோ வருது சொல்லலாம்? 6000 ரூபா வருது ஒரு நாளைக்கு. 6000 ரூபா வருது வாடகை. இது ஒரு பெரிய சிக்னல். இது மேக் மை ட்ரிப் அதெல்லாம் போட்டால் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சிக்னல். 3000-4000 வரும். இது அல்முசலா டவர், பெரிய சிக்னல். புர்ஜ்மான். இது புர்ஜ்மான். இது ரொம்ப பழைய பில்டிங். இது மல்டி ஸ்டோரியில் வந்துருக்கு. இப்போ புர்ஜ்மான் மால் அது கீழே அண்டர் கிரவுண்டில் மெட்ரோ ஸ்டேஷனு. உங்களுக்கு வந்து இருட்டில் கொஞ்சம் தெரியல, ஆனால் ரொம்ப பெரிய மால் புர்ஜ்மான். உங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பில்டிங்ஸ்லாம் இருக்கும். அவங்க லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இது புர்ஜ்மான். இந்த புர்ஜ்மான் இது ஒரு மெட்ரோ. இந்த சைடில் ஒரு மெட்ரோ இருக்குது. 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த 4 என்ட்ரன்ஸ் இந்த மெட்ரோக்கு மட்டும். ஜங்ஷன் சொல்லுவாங்க, ரெட் லைனோட மேஜர் ஜங்ஷன். ஒரு பில்டிங் ஃபுல்லாக லைட்டாக போட்டு வச்சுக்கணும். என்னது ஸோ அதுவா ஷாப்? சூப்பர் மார்க்கெட். பாத்திமா சூப்பர் மார்க்கெட் மேபி இருக்கலாம். மாமா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த மாதிரி துபாய் ட்ரிப்லாம் வர்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஏன்னா நானும் அதான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். சொல்லுங்க. இப்போ எப்படின்னா நம்ம வந்து டூரிஸ்ட் விசா எடுக்கிறோம், அது வந்து நம்ம 30 நாளுக்கு எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அது குணம் எவ்வளோ வருதுன்னா இந்த 30 நாளைக்குன்னா 500 கிராம்ஸ்க்குள்ள வரும் ஒரு விசா. 350 கிராம்ஸ் நம்ம காசு 7000 to 8000. சீசனை பொறுத்து மாறப்பட்டது. அது ஒன்று. அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம பிளானிங் பண்ணிட்டோம், இந்த நாளில் போகிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா மேக் மை ட்ரிப் மூலியமா நம்ம வந்து புக் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம இங்கே ஹோட்டல் புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1000லேயே 3 ஸ்டார் ஹோட்டல் தான் கிடைக்கும்.
அது தெரியல எனக்கு. அது இந்தியன் மணில 1000 பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டல் கிடைக்கும். பிளஸ் பிரேக்ஃபாஸ்ட்ல ஃப்ரீயா கொடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ்லாம் கம்மி பண்றதுக்கு நம்ம சைடுல இருந்து பண்ணலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு லைட்டை போட்டு தள்ளிட்டாப்ல பார்க்குறோம், தூக்குறோம், தட்டுறோம். லைட் ஆஃப் ஆயிட்டு. அதனால நண்பர்களே, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க துபாய்க்கு வர்றது டூரிஸ்ட் விசால வர்றது, இந்த ஊர் சுத்தி பார்க்கணும்னா நீங்க வந்து மேனுவலா வர்றது ரொம்ப பெஸ்ட். சம்டைம்ஸ் நம்ம துபாய் பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம நைட் ஒரு ஃபன்னா எடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து என்ன டூரிஸ்ட் விசா கைடு போல சொல்லிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சுக்கிட்டோமாமா. இந்த மாதிரி என்னன்னா, நான் இந்த வீடியோ பாக்குறதுனால சில பேருக்கு வந்துட்டு ஐடியா இல்லாம இருக்கும். துபாய் வந்து நம்ம வந்து டூரிஸ்ட் பேக்கேஜ்ல போடணும் நிறைய பேர். அப்படியே உங்க மொபைல் நம்பர் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா டைரக்டா கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹோட்டல் புக்கிங், இந்த ஃபிளைட் புக்கிங்லாம் பாத்தீங்கன்னா மேக் மை ட்ரிப் மூலமா நிறைய எனக்கு வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கு. இவர் வேக்குபே ட்ரிப்போட அம்பாசிடர் இருக்கும். அம்பாசிடர்லாம் கிடையாது. நம்ம காசை வந்து எப்படி வந்து இங்க வந்து சேவ் பண்ணலான்ட்டு நான் ஒரு ட்ரிக்ஸ் தரேன். ஒண்ணும் இல்லைங்க, நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஹோட்டல் தான் தங்கினேன். எனக்கு வந்துட்டு 14,000 ரூபா தான் ஆச்சு இந்தியன் மணியில. அது வந்து எல்லாருக்கும் அதே மாதிரி கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது வந்து நம்ம வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும். கரெக்டா ஆஃபர் வரும்போது கரெக்டா புக் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்துட்டு துபாய்க்கு வரீங்க, ஸ்டே பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரூமுக்கு வரீங்க, இல்லாட்டி அட்லீஸ்ட் வேலை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் எக்ஸ்பென்ஸை வந்துட்டு கொஞ்ச நாள் நீங்கள் வந்து சமாளிக்கலாம். ஏன்னா நம்மள கைட் ஆக்டர் ஒரு கைட்லாம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரைட்லையா? இல்லை இது இல்லை இன்னும் போகணும். அடுத்தது ஆமாம் மக்களே, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிடென்சியல் ஏரியா இல்ல, ரெசிடென்ஸ் ஹார்ட் ஆஃப் சிட்டி தான். இல்ல ஹார்ட் ஆஃப் சிட்டி பயங்கர ரெசிடென்சியல். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கல்ச்சர்டு கண்ட்ரி பீப்புள் இங்க இருப்பாங்க, ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்க வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும், எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். எல்லா ரேஞ்சிலும் இங்க வீடு கிடைக்கும், ரூம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், எல்லா விஷயமும் இங்க கிடைக்கும். இது கொஞ்சம் எல்லா இடத்துலயும் எல்லாமே கிடைக்கும். ஆனா இங்க கொஞ்சம் சீப்பாவே கிடைக்கும். இன்னைக்கு கொஞ்சம் என்ன சொல்ல எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதுதான் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், துணி கடை எல்லாமே இங்க கிடைக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனா கோவில் இருக்குது, மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, கோல்டு சோக் இங்க இருக்கு. கோல்டு சோக் வந்து மினி கோல்டு சோக் இங்க இருக்குது, பெரிய கோல்டு சோக் நம்ம ஊர் மாதிரி சென்னையிலாம் பாரிஸ் மார்க்கெட் மாதிரி இங்க வந்து மீனா பஜார் மார்க்கெட்ல இருக்கு. கம்ப்யூட்டர் இருக்கு ரைட் சைடுல மீனா பஜார் இருக்கு. கம்ப்யூட்டர்ஸ் ஒரு பெரிய கடலே இருக்கீங்க. ரைட் சைடுல மீனா பஜார் சீப்பாவும் வாங்கலாம். நாங்களும் இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம்ல அப்படியே கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு நீங்க போய் என்ன வாங்க போறீங்க? நான் வந்து மாமா என் லேப்டாப்புக்கு பாத்தீங்கன்னா இந்த கீபேடு இதாயிடுச்சு. இப்ப நம்மளும் ஊருக்கு போனா அதுக்கு எல்லாம் செய்திலாம் ஜாமான்லாம் வாங்கணுமே. நாளைக்கு தான் வாங்கணும். வாங்கிக்கலாம், திருப்பி இங்க வரலாம், கோல்டு சூக் போகலாம். கோல்டுனா கோல்டு அங்கே வாங்கிக்கலாம். என்ன இங்கே மேட்ரு, இங்கே எவ்வளோ தூரம் கொண்டு போகலாமாம்மா? 40 கிராம் கொண்டு போகலாமா இங்கேருந்து? அது எனக்கு தெரில. இருந்தாலும் சொல்கிறேன், சீப்பாக வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு டைம் வரும்போது கோல்டு இங்கே வாங்கிட்டு போய்க்குங்க, டேக்ஸ் கம்மியாக இருக்கும். ஆமாம், இதான் வந்தாச்சு. மெடிக்கல் ஃபார்மசி இவ்வளோ பெருசு கட்டிருக்காங்க. இதுதான் வந்து கம்ப்யூட்டர் மார்க்கெட்டு. நம்ம இன்னும் கொஞ்சம் போய் ரைட் எடுத்தோம்னா ஃபுல்லா எல்லாமே அங்கே தான் இருக்கும். இந்த இதில் ஒரு சிக்னல் விழுந்துட்டு, சின்னதாக இருக்குது, இதில் ஒரு சிக்னல் விழுந்துட்டு. மாமா இங்கே ரூட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க மாமா. நடுவில் தான் பஸ் போகும். ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துலையும் பஸ் போயிட்டு இருந்துச்சு, இப்போ நடுவில் மட்டும் தான் பஸ் போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஓவர் டிராஃபிக்காக இருக்கிறதுனால பஸ்ஸுக்கும் அதுக்கும் டாக்ஸிக்கு மட்டும் செப்பரேட் ரூட் ரோடுக்கு சென்டரில் இப்போ ஜஸ்ட் ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஒரு இன் பிட்வீன் 6 இது இல்ல அல்முஸ்ல டவர் அதெல்லாம் ஆனா சொல்லியாச்சு. நான் இந்த சிக்னல் லெஃப்ட் எடுங்க. ஓகே, இதுலயே போலாம். சரி, ரைட் எடு. பகுதி மெட்ரோ ஸ்டேஷன்ல லெஃப்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு இங்கே லெஃப்ட் எடுத்து இதுவும் போனோம். இதுவும் கோல்டு இதெல்லாம் இருக்கும். கோல்டு சோக்காம அது. ஸோ இது ஒரு இது மீனா பஜார். இது மெயின் சிட்டி. எல்லாமே எதை கேட்டாலும் மெயின் சிட்டின்றீங்க. இதுதான் மெயின் சிட்டி. க்ரௌடான உள்ளது நம்ம சென்னையில் இருக்குல்ல, அது மாதிரி. இது வந்து பாரிஸ்காரர் மாதிரியாமா? அந்த ஊரில் ஒரு
மார்க்கெட் இருக்குல்ல சென்னையில், அது பேர் என்னமோ. மிட் நைட்லேயும் ஆளுங்க எல்லாம் எங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. ஓகே, கோல்டு சூக்கு, இது ஒரு மினி கோல்டு சூக். மினி கோல்டு சூக்கு சீப்பாக கிடைக்கலாம். சீப்பெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஆமாம், நம்ம ஊர் கம்பேர் பண்ணுங்க சீப்பு தானே. ஆனால் அந்த ஃப்ளைட் சார்ஜ் எல்லாமே சேர்த்து வரும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்லாம் அப்படியே இதாகிடும். அப்படின்னா இல்லை, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வரணும். சரியா, ஸ்ட்ரைட்டாக போய் ரவுண்டில் போட்டு டேர்ன் பண்ணி வந்தால் தான் நல்லா இருக்கும். மாமா, இந்த லெஃப்ட்ல தான் இந்த மியூசியம் இருக்குல்ல? இது லெஃப்ட்ல இருக்குது. இது ஒரு மியூசியம். இது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓல்டு சிட்டி இதுக்குள்ளே தான் இருக்கு. இது இப்போ க்ளோஸ் ஆகிட்டாங்க. மிட் நைட் ஆகிட்டுல க்ளோஸ் ஆகிட்டாங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம்ல வியூ? வெளியிலேருந்து ஒன்றும் பார்க்க முடியாது. உள்ளார டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். சரி. ஸோ இந்த ஏரியா பேர் பார்த்பாய். ராங் ரோட்ல நம்ம ஊர்ல எப்படி ராங் வேல வர மாதிரி இங்கேயும் வரானிங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மியூசியம். ஸோ இது ஃபுல்லா அந்த பழைய ஆளுங்க தங்கின இடம் இல்லைங்களா? அவங்க வாழ்க்கை வரலாறை பத்தி எல்லாம் சிற்பமா 3Dல வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. போலியா? அதுக்குள்ள போக முடியாது. அதுல போக முடியாது. ஸோ இது ஃபுல்லா வந்து ஓல்டு சிட்டி, துபாயோட ஓல்டு சிட்டி இல்லைங்களா மாமா? ஆமா, ஃபுல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணாலேயே பண்ணியிருப்பாங்க. கல் கூட இருக்காது இந்த ஊர்ல. ஆனா அதையும் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கு. இது வந்து மியூசியமோட தொடக்கம். அந்த லெஃப்ட் பாருங்க. அங்க தொடங்கும். இந்த லெஃப்ட். ஆமா. இது ஒரு கோட்டை போல செஞ்சு அதுல வந்து ஃபுல்லா மியூசியத்துல வச்சிருக்காங்க. வந்து அவங்க பீரிங் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க ஊர்ல பழைய காலத்துல இது வந்து அவங்க எம்பையர் மாதிரி. ரைட்ல பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா இதுல ரைட்ல நம்ம கோயிலுக்கு போகலாம். ஆனால் இப்போ போக முடியாது. எல்லாம் மிட் நைட் ஆயிட்டுல. மிட் நைட் ஆயிட்டுனா வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாம் கூட்டம்லாம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ரோடெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நம்மள கூட முடியாது. இந்த ஏரியாவில் ரஸ்ஸாக இருக்கும். அதான் மிட் நைட் சிட்டி டூர். மிட் நைட் சிட்டி டூர் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு சிட்டி டூர். ஆமாம். இப்போயும் நிறைய கடைகள்லாம் திறந்துருக்கணும். 24/7 கடை திறந்துருக்குல்ல. ஆமாம், அதெல்லாம் இருக்குல்ல மாமா. 24/7 அது பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்ல மாட்டேங்க பாருங்க. 24/7 வந்து பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாம் செய்கிறாங்களா. இந்த இடம்லாம் 24/7 கடைங்க. ரெஸ்டாரண்ட்ஸு, கோல்டு ஸ்டோரு, இந்த மலபார் கோல்டு ஸ்டோரு. சரி. KFC எல்லா ஊர்லேயும் 24/7 திறந்துருக்கும். இங்கே சாக்லேட்ஸு, குங்குமப்பூ, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இங்கே சீப்பாக கிடைக்கும். சீப்பாலாம் கிடையாது இப்போல்லாம். குவாலிட்டியான வேலை. நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது இல்லை அடுத்த கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் சீப்பாக குவாலிட்டியாக கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். பாருங்க, திரும்ப எகைன் இதே ரூட்டுக்கு வருது. ரூட்டு மாறணும். ரைட்டுக்கு போகிறோம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டு. ரைட்டில் என்ன இருக்கு? பிரிட்ஜ்மன் தானே இருக்கு. இல்லை ரைட். நம்ம இதுக்கு போயிடலாம். இந்த வழி மின்சார போகலாம். போக முடியாது. சார் அந்த சைடு. ரைட்டு போனால் மறுபடியும் லெஃப்ட் தான் வருது. ரைட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம இதில் அந்த எம்பசி சிக்னலில் போய்டும். ஆமாம், இப்போ ஸ்ட்ரைட்டாக போனாலும் சிக்னல் போய்டும். எம்பசி சிக்னல் அது ஸ்ட்ரைட்டாக போயிடும். இது ஸ்ட்ரைட்டாக போனால் அப்புறம் வருது. இந்த குரூஸில் இந்த ஹோட்டலில் எல்லாம் கப்பல்லே சாப்பிட்டுட்டே போகிறாங்களே, அது இது அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இப்போ சினி 24/7 நிறைய கடைகள்லாம் திறந்துருக்கு. அது வந்தாச்சு. இங்கே பாருங்க, இந்த காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பழைய ட்ரெடிஷ்னலாக உருவாக்குன வாழ்ந்த அரபிக்கு இன்னும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மாதிரிலாம் இல்லை. ஸோ
பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராப்பராக cruise start ஆயிருச்சா? புதுசாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊரில். ஸ்டார்ட் ஆகிட்டேன். என்னது பாருங்க அங்கே பாருங்க எக்ஸ்போ 2020 பற்றி எல்லாம் பயங்கர விளம்பரம் போயிட்டு இருக்கு அங்கே இருக்கிற பில்டிங்லாம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் தான், பெரிய பெரிய கம்பெனிகள். அப்போ பெரிய பெரிய கன்சர்ன்லாம் அங்கே இருந்துச்சு அந்த சேக் சேஸ் ரோடு போகிறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த ரோடு எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா ஆயிட்டு ரெசிடென்ஸ்லாம் மாறிட்டு இல்லைங்களா மாமா? இங்கே ரோடு எல்லாமே 100 அடியில் தான் இருக்கும். நம்ம ஊரில் வந்து 100 அடி பார்க்கறதுல சில ஒரு சிட்டியில் தான் பார்க்க முடியும். அது மெயின் ஏரியாவில் தான் இருக்கும். இப்போ பாருங்க நம்ம இங்கே போக போகிறோம், தேரா பின்னாடி பொலியாக போக போகிறோம். அது அப்ரா லெஃப்ட் எடுக்கணும். நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்ரா பற்றி போட்டிருந்தோம். அது வந்து இது வேற. அதே சிக்னலில் மாட்டிட்டு இல்லை. அதான் சிட்டியில் வந்து நைட்டு மிட் நைட்டுக்கு வந்து இவ்வளோ சிக்னல் நிற்குது. ஆமாம். ஸோ இதுக்கு முன்னாடி எங்கள் மாமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ராடில் வந்துட்டு போட்டில் போய் அது உங்களுக்காக தான் எடுத்தாப்புல அந்த வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள். அதையும் பாருங்கள். நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 1 ரூபா போட்டில் ட்ராவல் பண்ணீங்க. என்னடா 1 ரூபாங்கிறீங்கலாம் ஆச்சரியமாக பார்க்காதீங்க. நம்ம ஊருக்கு தாங்க சொல்கிறோம், 1 ரூபா நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. நம்ம ஊருக்கு 20 ரூபா அல்லது நம்ம ஊருக்கு 20 ரூபா தான். ஆனால் இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபாங்கிறது ஒரு திராம்ஸ். ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து சிக்னல் ஓப்பன் ஆகிட்டு நீட்டாக ட்ராவல் பண்ணலாம். இது கப்பல் ரெஸ்டாரண்ட். அடுத்த பிளான் எங்களுக்கு இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரால வந்துட்டு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் மூவிங் ஆகிட்டு இருக்குது. அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இருக்கு மாமா. இது எப்படி 1 ஹவரா இல்லை 2 ஹவர்ஸ் அந்த ஜெர்னிக்கு? இது 1.5 hours. 1.5 hours. ஸோ நாங்கள் வெகு விரைவில் அதுவும் போக போகிறோம். அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி சொல்கிறோம், என்னென்ன பண்ணணும், எப்போ போகணும். இதான் வந்துச்சு பாருங்க. இதுதான் வந்துட்டு அந்த ஓல்டு சிட்டி, துபாயோட வெரி ஓல்டு சிட்டி. பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. கல்லாலலாம் இல்லைங்க, மண்ணில் தான் கட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக இருக்குது. அப்படியே மெயின்டெனன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்லாம் போட்டு சும்மா ஜமா வச்சிருக்காங்க. கல்லெல்லாம் இருக்கு, கருங்கல்லாம் இல்லை இருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறாங்க. கருங்கல்லாம் இல்லை, இது வந்து இந்த ஓடைக்கல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கல். கொஞ்சம் குளிராக இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலில் அப்பப்போ மேட்ச் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக மண்ணில் கட்டியிருப்பாங்க. இருக்கும் கப்பல் நிற்குது. ஆமாம். பாருங்க உள்ள பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. இருக்கு நான் ஒரு 5 நிமிஷம் நான் போயிட்டு இதை எடுத்து வரேன். ஓகே இதான் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டு. இதுலேயும் பார்ட் 1 பார்ட் 2 வந்துடும் போல. என்ன அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அது அதையும் காமிங்க, அது லைட்லாம் காமிங்க, அவங்க உள்ளெல்லாம் பார்க்கட்டும். அங்கே வேணேன். அதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அது மிட் நைட்டில் வந்து நின்றுருக்கீங்க. எல்லாம் மூடிட்டானா? மூடிட்டாங்களா? போட்டில் அந்த பக்கம் நிற்குது. போட் அந்த சைடு இருக்கு. இது நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் டின்னரு. சரி, ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிடும் அது. ஆனால் நைட்டில் இந்த இடத்துல வந்து நம்ம டின்னர் சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். இங்கே பாருங்க இந்த மாதிரி போட்டில் தான் அப்படியே நடுவில் கடுவில் கொண்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருவானுங்க. ஆமாம், பஃபே சாப்பாடு. இது இன்னும் ஓடிட்டு இருக்கு. இந்த மாமா இந்த பில்டிங்லாம் காமிங்க உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க. ஏதோ பழைய காலத்தில் கப்பல் ஃபுல்லாக லைட்டை போட்டு
டின்னர் நடந்துட்டு இருக்கு. அப்படியே காமிங்க. ஆமாம், அதையும் காமிங்க பாருங்க. இங்கேயே வந்து ஹோட்டல், இந்த இதில் வந்து ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆப்போசிட்டில் 1 2 3 4 ரோலெக்ஸ் கம்பெனி, இங்கே வாட்ச் கம்பெனி இங்கே தான் இருக்குது. அது கார்பரேட் ஆஃபீஸு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், அந்த ஆஃபீஸ் கம்பெனி ரோலெக்ஸோட பில்டிங் அதான். அந்த 2 ட்வின்ஸ் டவர் மாதிரி பாருங்க, அதுதான் ரோலெக்ஸோட கார்பரேட். அது பேர் ட்வின் பில்டிங் தான். அது ட்வின் பில்டிங் தானா? சரி சரி. ஆரம்பத்தில் ட்வின் பில்டிங் அது. ஆமாம், அந்த சைடு எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்குது. ரேடிசன் ப்ளூ, லீ மெரிடியனு, இந்த மாதிரி நிறைய பெரிய ஹோட்டலில். அந்த ஹோட்டல் ஸ்பான்சர் தான் ஃப்ளோட்டிங் இதில் ஷிப்பில் வந்துட்டு நைட்டு டின்னர் எடுக்கிறாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு தனியாக இங்கே கப்பல் இருக்குல்ல மாமா? இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வச்சுருக்காங்க கப்பல். ரைட்டு. பாருங்க, நம்மளே மாதிரி எல்லாரும் இங்கே வந்து நைட்டு 12 மணிக்கு நம்மளை போல் அவனும் விசிட்டிங் பண்ணிட்டு இருக்கணும். ஆமாம், பாருங்க. ஐயோ, இன்னும் 7-8 மணிக்கெலாம் வந்து இங்கே பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் போல். இந்த லைட்ஸ்லாம் பாருங்க, அந்த ஹீட்டு உள்ளே வராமல் இருக்க மேலே தார்பாய் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் தார்பாய் கிடையாது, ஒரு வேறு மாதிரி மெட்டீரியல். என்னடா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ மரம்லாம் இருக்கும். ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. இழந்த மரம், அது இழந்த மரம் பாருங்க. ஆனால் இது யாருன்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது. இது இவங்க மீன் பிடிக்கிற வலை. இது இப்படி இருக்கு பாருங்க, வித்தியாசமாக. இது அப்படியே இது போட்டுருவாங்க. இது வழி தான் அடியில் மீன் போய் மாட்டிக்கும். சரி சரி. ஃபிஷிங் இது. ஓகே. அப்புறம் மாமா, இது என்ன மாமா இப்படி இருக்கு, சூப்பராக வச்சுருக்காங்க. சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். சிங்கப்பூர் பாருங்க, கிங்ஸ்னுட்டு. இங்கே பாருங்க, இந்த ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கவே. வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா, இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கையில் DSLR கேமராவோ இல்லை நல்ல மொபைல் ஃபோன் கேமராவோ வச்சுட்டிங்கன்னா அழகழகாக ஃபோட்டோ எடுக்கலாம், வளைச்சி எடுக்கலாம். லார்ஜ் இங்கே அவைலபிள் என்ன 2 சைஸு, 58 AED, ஸ்மால் 35 AED இது. ஓகே ஓகே. ஸோ அந்த டோர்லாம் பாருங்கள், எல்லாம் பழைய காலத்து டோரு பார்த்தீங்களா. லெஃப்ட்டில் ரைட்டில் கலர் மங்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. பெயிண்ட் கூட அடிக்கல, இன்னும் லைட்டும் அதே ஸ்டைல் பழைய. இங்கே நிறைய க்ரூஸ்லாம் இருக்குது. க்ரூஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க, இங்கே தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அரேபியர்கள் இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. இல்லை, அவங்களுடைய இது மெமரி லிஸ்ட் இருக்குது. மெமரிஸ் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து அடுத்த இதுக்கு போயிருக்காங்க. நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி இந்த ஜோர்டான்லாம் பார்த்துருப்போம், நம்ம மம்மி படத்துலலாம் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அது அழகாக தாங்க இருக்குது. என்ன மிட் நைட்லேயே முடியல டின்னர் அப்படியே போயிட்டு தான். இனி வந்து அது மிட் நைட்டு 12 மணி மேலேட்டா இனி பிரேக்ஃபாஸ்ட் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமாம், இதெல்லாம் காமிங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. இன்னும் மூவிங் ஆகிட்டு இருக்கு ஷிப்பு. ரெஸ்டாரண்ட் தான் மிட் நைட் ரெஸ்டாரண்ட்டு. அது மிட் நைட்டுன்னு சொல்கிறதா இல்லை பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறதான்னு தெரியல. என்னமோ இங்கே எல்லா நாளும் இங்கே ஜகஜோதியாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு துபாய்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் வாங்க, விசிட் பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 2-3 நாளில் வராதிங்க, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். நீ எவ்வளோ தான் பார்க்குறாங்க, நிறையா லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா. அப்பா நடந்து கால் வலிக்குது. நாங்களும் இப்போ முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே தான் இருக்கோம். நிறைய கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் காமிக்கிறோம். எங்கே என்னென்ன ஹைலைட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு ஷிப்பு மூவிங் ஆகிட்டே இருக்குது. டின்னர். ஆமாம், இந்த கீழே இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு மேலே ஆழம் இருக்குங்க. ஆமாம். பார்த்தா தெரியாத மாதிரி இருக்கும், ஆனால் 60 அடி மினிமம் ஹைட் டீப் இருக்கிறதுக்குள்ள இது வந்து ஸ்ட்ரைட்டாக கடந்து அப்படியே உள்ள ஒரு பேக் ரிவர் மாதிரி. ஆனால் பேக் ரிவரில் பார்த்தீங்கன்னா என்னடா இலை கூட இல்லைன்னு பார்க்காதீங்க, அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ க்ளீன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இங்கே பொறுத்த வரைக்கும். நீங்கள் துபாய்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. இந்த பேர் மாமா அல் ஹம்ரியான்றது அங்கே இருக்குங்க. அல் ஹம்ரியான்ற இது போட்டு ஏரியா. போட்டு ஆமாம், போட்டிங் ஏரியா. பாருங்க, இந்த லெஃப்ட்டில் படிக்கிறது அழகாக சொல்லியிருக்காங்க. அது பழைய காலத்து பில்டிங்கு, பழைய காலத்து பில்டிங் ஹிஸ்டாரிக்கல். அந்த பில்டிங்கு கடற்கரை ஓரமாக இருக்குல்ல, அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பழமையானது. பாருங்க, உங்களுக்கு அந்த கிராக்ஸ் கூட அப்படியே இருக்கும், இருந்தாலும் அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக வச்சுருக்காங்க இதில் எல்லாமே. கதவுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போட்டு இது ஓடிட்டு இருக்கு, டின்னர் ஓடிட்டு இருக்கு. மிட் நைட் மணி இங்கே பாருங்க, மணி இங்கே 11 ஆக போகுது.
இந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா கிளீனா கேட்டு மூடிட்டாங்க. ஆனால் வந்து ஷிப்பில் வந்து இது ஓடிட்டு இருக்கு. ஆமா. அடுத்த இது கிடையாது. ஓகே ஓகே, இங்கே டைம் ஸ்லாட் படி தான் எல்லாமே நடக்கும். இது ஒரு ஆர்கனைஸ்டு சிட்டி. எல்லா டெக்னாலஜி ஃபஸ்ட் இங்கே வரும். ஆமாம் ஆமாம், இங்கே தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளை ஆகுது, அதுக்கப்புறம் தான் மற்ற கண்ட்ரிக்கு போகுது. இங்கே பாருங்க, லைட்ஸ்லாம் பாருங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். நாங்கள் இங்கே வந்துட்டு உங்களுக்காக எல்லா இடத்தையும் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், அங்கே பாருங்கள், அந்த லைட்ஸ்லாம் பாருங்கள். ஒரு இடமும் வித்தியாசமாக அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பழங்காலத்து ஏரியாவை. ஆனால் நிஜமாவே சொன்னாலே அற்புதமான விஷயங்கள் இங்கே வந்துட்டு செஞ்சிடுவோம். நைட்டில் எல்லா லைட்டில் வந்து இந்த கடல் தண்ணி அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. கடல் வந்து ஒரு 6 போல், இது 500 மீட்டர்ஸ் மேலே இருக்கும் போல இருக்குது. ஆமாம், இதுலேருந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். இந்த நடுவில் சின்ன சின்ன கப்பல் போகிறது தான் பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் வந்து 1 திராம்ஸ் கொடுத்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. இது எல்லாமே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு. அந்த 1 திராம்ஸ் கப்பல் ட்ராவலிங் வந்துட்டு அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் அந்த ட்வின் பில்டிங்லேருந்து ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் நடக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜங்ஷனே இருக்குது. உங்களுக்கு அங்கே ஒரு சின்னதாக தெரியுதுங்களா, அந்த எமிரேட்ஸ் இஸ்லாமிக்னு ஒரு தெரியும் பாருங்க, அந்த பில்டிங்கில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன், அந்த 1 திராம்ஸ் போட் ஜங்ஷனு. ட்ராவல் பண்ணலாம், நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணால் 1 திராம்ஸ் தான். முக்கியமான ஓல்டு சிட்டி கூட தான் இந்த வாட்டர்லாம் போகும், வாட்டர் போட்டிங்க. ஓகே, இதோட முடிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம்.